தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை மட்டுமே அவகாசம். அனைத்து தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெறும் மனு தாக்கல். தமிழ்நாடு முழுவதும் களை கட்டி வரும் தேர்தல் பரப்புரை. வீதி வீதியாக சென்று வாக்கு வேட்டையாடி வரும் வேட்பாளர்கள். திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ். என்னை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்பதெல்லாம் கடந்து ஒரு சேவகனாக மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். மன்னார்குடியில் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று அமைச்சர் TRB ராஜா வேட்புமனு தாக்கல். மத்திய மதுரை தொகுதியில் மனைவி குஷ்புவுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இயக்குனர் சுந்தர் சி. மதுரைதான் இனி தனது ஊர் என உறுதி. பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்தினது சென்னை, இப்ப வந்திருக்கிறது மதுரை. என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. ஸோ மதுரையும் என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். சென்னையில் தமிழ்நாடு பாஜக மையக்குழு உறுப்பினர்கள் 18 பேருடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி. வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்த ஆலோசனை என தகவல். பலவீனமான பிரதமர் என்பதை மோடி ஏற்பாரா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை சுட்டிக்காட்டி நாகர்கோவில் பரப்புரையில் உரை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏத்துக்குவாரா, ஏத்துக்க மாட்டாரா? FCRA சட்டம் ஒரு மதத்திற்கு மட்டுமின்றி மத சுதந்திரத்திற்கே எதிரானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. சிறுபான்மையின அமைப்புகளின் பள்ளி மருத்துவமனைகளை பறிக்கும் வகையில் பிரதமர் சட்டம் கொண்டு வருவதாக விமர்சனம். சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோ சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் இவைதான். FCRA சட்டத்தை பழனிசாமி ஆதரிக்கிறாரா என்று நாகர்கோவில் பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தனது கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு EPS காவடி தூக்குவதாகவும் விமர்சனம். தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். அதிமுக என்ற போர்வையில் தமிழ்நாட்டிற்குள் பாஜக நுழைய முயல்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி சாடல். 10 தோல்வி பழனிசாமி, இனி மொத்த தோல்வி பழனிசாமி என்றும் சிவகங்கை பரப்புரையில் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தோல்வி கொடுத்திருக்கிறோம், 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி சோர்ந்த கூட்டணி என புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பரப்புரையில் விஜய் விமர்சனம். குழம்பி போன கூட்டணியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி இருப்பதாக கருத்து. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, பேருக்கு தான் கூட்டணி. திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறாங்க.
தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம் என தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. மகப்பேறு நிதி உதவியாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. நமது டிவிக்கு அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணி இடங்களும் நிரப்பப்படும். புதுச்சேரி மணவெளி தொகுதி தாவேக வேட்பாளர் பெயரை மாற்றி கூறிய விஜய், ராமுவிற்கு பதிலாக எதிர்க்கட்சி வேட்பாளர் செல்வத்தின் பெயரை சொன்னதால் சலசலப்பு. மரக்காணம் அருகே விஜயின் கார் மீது தாவி ஏறிய தொண்டர். புதுச்சேரியில் ரோட் ஷோ சென்றபோது வேன் மீது மற்றொரு தொண்டர் ஏறியதால் பவுன்சர்கள் அதிர்ச்சி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் விஜய்க்காக காத்திருந்த போது வெயிலால் மயக்கமடைந்த பெண் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விஜயின் பரப்புரை வாகனத்தை நோக்கி தர்பூசணியை வீசிய தாவேக தொண்டர். வாகனத்திற்கு உள்ளேயே விழுந்ததால் பதறிய பவுன்சர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை மாற்ற வேண்டும். காந்தி சிலையிடம் நூதன முறையில் கோரிக்கை வைத்த காங்கிரஸ் கவுன்சிலர் தரப்பினர். ஐயா மகாத்மா, நாங்க அறவழியில தான் இருக்கிறோம். தயவு செய்து பாருங்க, உங்க மூலமா ராகுல் காந்தி நாங்க நினைக்கிறோம். ராகுல் காந்திக்கு இது ரீச் ஆகணும். நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளரை மாத்தி கொடுங்க. நாங்க ஈரோட்டுல கை சின்னத்தை ஜெயிக்க வைப்போம். வேட்பாளரை மாத்தி கொடுத்தீங்கன்னா. திருப்பூரில் திமுக வேட்பாளருக்கு எதிராக 400 பேர் வேட்புமனு வாங்க குவிந்ததால் பரபரப்பு. மாநகராட்சி குப்பைகளை முதலிப்பாளையம் பகுதியில் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முடிவு. கமல்ஹாசனுடன் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்டில் தொடங்குவதாக கூறிய ரஜினிகாந்த், தேர்தலில் பிரச்சாரம் செய்வீர்களா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று பதில். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறது வாய்ப்பு இருக்காது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. உதகையில் 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீர் மழை. அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் சவரனுக்கு மேலும் 800 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. 1 கிராம் 13,950க்கும் சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை.